இளவரசி குந்தவை கொடுத்த ஓலையை வாங்கிக்கிட்டு வந்தியத்தேவன் இலங்கைக்கு போயிருந்தான். முதன் மந்திரி அனிருத்தர் சொல்லி அனுப்பின செய்தியை சொல்றதுக்காக ஆழ்வார்க்கடியான்னு இலங்கைக்கு போயிருந்தான். அடுத்ததா ஆதித்த கரிகாலன் சொல்லி அனுப்பின செய்தியோட பல்லவ பார்த்திபேந்திரனும் அங்க போயிருந்தான். கடைசியா இளவரசர் பொன்னியின் செல்வரை கைது செய்து கொண்டு வரும்படியா சக்கரவர்த்தியோட உத்தரவோட 2 சோழ நாட்டு கப்பல்கள் இலங்கைக்கு போச்சு. இதையெல்லாம் தான் பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்துல நீங்க கேட்டீங்க. இப்போ 3வது பாகத்துல தொடர்ச்சியை கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3வது பாகமான கொலை வாழத்தான் இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். 3ஆம் பாகம், அத்தியாயம் 1, கோடிக்கரையில். கடலில் அடித்த சுழிக்காற்று சோழ நாட்டு கடற்கரையோரத்தில் புகுந்து தன்னுடைய துரித பிரயாணத்தை செய்து கொண்டு போயிற்று. கல்லுளி மங்கன் போன வழி காடு மலையெல்லாம் தவிடு பொடி என்பது போல அந்த சுழிக்காற்று போன வழி எங்கும் பற்பல பயங்கர நாச வேலைகளை காண முடிந்தது. எத்தனையோ மரங்கள் வேரோடு பெயர்ந்தும் கிளைகள் முறிந்தும் கிடந்தன. வீடுகளின் கூரைகளை சுழிக்காற்று அப்படியே தூக்கி எடுத்து கொண்டு போய் தூர தூரங்களில் தூள் தூளாக்கி எரிந்து விட்டிருந்தது. குடிசைகள் குட்டிச்சுவர்களாய் இருந்தன. கோடிக்கரை பகுதியில் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாய் இருந்தது. கடல் பொங்கி வந்து பூமிக்குள் புகுந்து விட்டதோ என்று தோன்றியது. அந்த சுழிக்காற்று அடித்த 2 நாளைக்கு பிறகு கோடிக்கரைக்கு பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள். பல்லக்கும் பின்தொடர்ந்து வந்தது. ஆனால் இந்த முறை அந்த பல்லக்கில் அமர்ந்து இளையராணி நந்தினி தேவியே பிரயாணம் செய்தாள். மதுராந்தகத்தேவரை அந்தரங்கமாக அழைத்து போக வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. மேலும் சில சமயம் இளையராணியையும் உடன் அழைத்து போனால்தானே மறுபடி அவசியம் நேரும்போது மதுராந்தகரை அழைத்து போக அந்த பல்லக்கு உபயோகப்படும். இவ்வாறு நந்தினி கூறியதை பழுவேட்டரையர் உற்சாகமாக ஒப்புக்கொண்டார். காம இருளில் மூழ்கி இருந்த அந்த கிழவருக்கு தன்னுடன் அந்த புவன சுந்தரியை அழைத்து போவதில் ஆர்வம் இருப்பது இயல்புதானே. சுழிக்காற்றுக்கு முன்னால் அவர்கள் நாகைப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்கள். அங்கே தனாதிகாரி தமது உத்தியோக கடமைகளை முதலில் நிறைவேற்றினார். நாகைப்பட்டினம் அப்போது தமிழகத்தின் முக்கிய துறைமுக பட்டினங்களில் ஒன்றாக இருந்தது. வெளிநாடுகளிலிருந்து எத்தனையோ பொருட்கள் பெரிய பெரிய மரக்கலங்களில் வந்து அத்துறைமுகத்தில் இறங்கிக் கொண்டிருந்தன. அப்பொருட்களை ஆயிரக்கணக்கான சிறிய படகுகள் ஏற்றி கொண்டு வந்து கரையில் சேர்த்தன. கரையிலிருந்து மாற்று பண்டங்களை ஏற்றி கொண்டு போய் மரக்கலங்களில் சேர்த்தன. இவற்றுக்கெல்லாம் சுங்கத்திரை விதித்து வசூலிக்கும் அதிகாரிகள் பலர் இருந்தார்கள். அவர்கள் சரிவர வேலை செய்கிறார்களா என்பதை மேற்பார்வை பார்ப்பது சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரின் உரிமையும் கடமையுமாகும். அந்த வேலை பூர்த்தியான பிறகு பெரிய பழுவேட்டரையர் நாகைப்பட்டினத்தில் புகழ் பெற்றிருந்த சூடாமணி புத்த விகாரத்துக்கும் விஜயம் செய்தார். பிக்ஷுக்கள் அவரை தக்கபடி வரவேற்று உபசரித்தார்கள். புத்த விகாரத்துக்கு தேவை ஏதேனும் உண்டா, பிக்ஷுக்களுக்கு குறைகள் ஏதேனும் உண்டா என்று தனாதிகாரி விசாரித்தார். ஒன்றும் இல்லை என்று பிக்ஷுக்கள் கூறி சுந்தர சோழ மன்னருக்கு தங்கள் நன்றியையும் தெரிவித்தார்கள். சில நாட்களுக்கு முன்னால் இந்த விகாரத்தைச் சேர்ந்த பிக்ஷுக்கள் இருவர் தஞ்சைக்கு சக்கரவர்த்தியை பார்க்க வந்திருந்தார்கள். புத்த சங்கத்தின் சார்பாக சுந்தர சோழர் விரைவில் நோய் நீங்கி குணமடைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அப்போது அவர்கள் இளவரசர் அருள்மொழிவர்மர் இலங்கையில் புத்த தர்மத்துக்கு செய்து வரும் தொண்டுகளை குறித்து தங்கள் பாராட்டுதலை தெரிவித்தார்கள். அத்தோடு, சக்கரவர்த்தி பெருமானே, இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். இலங்கையின் பழமையான சிம்மாசனத்தை தங்களுடைய இளைய குமாரருக்கே அளித்து இலங்கை அரசராக முடிசூட்டி விடலாம் என்று பிக்ஷுக்களில் ஒரு பெரும்பகுதியார் கருதுகிறார்களாம். இதை காட்டிலும் நம் இளவரசரின் பெருமைக்கு வேறு என்ன சான்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருந்த பெரிய பழுவேட்டரையரின் உள்ளத்தில் ஒரு அபூர்வமான யோசனை உதயமாயிற்று. பிக்ஷுக்கள் சென்ற பிறகு அதை சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடமும் தெரிவித்தார். 3 உலகம் ஆளும் இறைவா, தங்கள் அதிகாரம் 8 திசையிலும் பரவி நிலை பெற்றிருக்கிறது. இந்த பரந்த பூமண்டலத்தில் தங்கள் ஆணைக்கு கீழ்ப்படியாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் தங்கள் திருப்புதல்வர்கள் இருவர் மட்டும் இதற்கு விலக்காயிருக்கின்றனர். அவர்களுக்கு துர்ப்புத்தி புகட்டும் சிலர்
சோழ மகாராஜ்யத்தில் பெரிய பதவிகள் வகிக்கிறார்கள். ஆதித்த கரிகாலர் தங்கள் விருப்பத்தின்படி இங்கு வருவதற்கு மறுத்து தங்களை காஞ்சிக்கு வரும்படி ஓலை அனுப்புகிறார். அவருக்கு இவ்வாறு துர்ப்புத்தி புகட்டுகிறவர் வேறு யாரும் இல்லை, தங்கள் மாமனாரான திருக்கோவலூர் மலையமான்தான். அவ்வாறே ஈழ நாட்டிலிருந்து தங்களுடைய இளம் புதல்வரை வருவிக்கும்படியாக தாங்கள் பலமுறை சொல்லிவிட்டீர்கள். நானும் ஆள் அனுப்பி அலுத்துவிட்டேன். நமது ஆட்கள் இளவரசரை சந்திக்காதபடியும் நம் போல இளவரசரை சேராதபடியும் அந்த கொடும்பாளூர் பெரிய வேளான் செய்து கொண்டு வருகிறான். இல்லாவிடில் தங்கள் அருமை புதல்வர் தங்களுடைய விருப்பம் தெரிந்த பிறகும் இத்தனை காலம் வராமல் தாமதிப்பாரா? இந்த நிலையில் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. தாங்கள் கட்டளையிட்டால் அதை தெரிவிக்கிறேன் என்றார் பழுவேட்டரையர். சக்கரவர்த்தி சம்மதம் கொடுத்ததின் பேரில் தனாதிகாரி தெரிவித்தார். இலங்கை சிம்மாசனத்தை கவர்ந்து முடிசூட்டிக் கொள்ள சதி செய்ததாக குற்றஞ்சாட்டி இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளை பிறப்பித்து அனுப்புவோம். அத்தகைய கட்டளையை பூதி விக்ரமகேசரி தடை செய்ய முடியாது. அன்றியும் இளவரசரிடம் நேரில் எப்படியேனும் கட்டளையை சேர்ப்பிக்க செய்துவிட்டால் இளவரசர் கட்டாயம் வந்தே தீருவார் என்றார் பழுவேட்டரையர். இதை கேட்ட சுந்தர சோழர் புன்னகை புரிந்தார். விசித்திரமான யோசனைதான். ஆனாலும் ஏன் கையாண்டு பார்க்கக்கூடாது? பொன்னியின் செல்வனை பார்க்க வேண்டும் எனும் ஆர்வம் சக்கரவர்த்தியின் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது. தம்முடைய அந்திம காலம் நெருங்கிக் கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார். ஆகையால் தன் அன்புக்குரிய இளங்கோவிடம் ராஜ்யத்தை பற்றி தன்னுடைய மனோரதத்தை வெளியிட அவர் விரும்பினார். மதுராந்தகனுக்கே தஞ்சாவூர் ராஜ்யத்தை அளிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அறிந்தால் அருள்மொழிவர்மன் மறுவார்த்தை பேசாமல் அதை ஒப்புக்கொள்ளுவான். பிறகு அவன் மூலமாக ஆதித்த கரிகாலனுடைய மனதை மாற்றுவதும் எளிதாயிருக்கும். இப்படி சிந்தித்துத்தான் தனாதிகாரியின் யோசனையை சக்கரவர்த்தி ஆமோதித்தார். அதன் பேரில்தான் அருள்மொழிவர்மரை சிறைப்படுத்தி வரும்படி கட்டளை அனுப்பப்பட்டது. இளவரசருக்கு எவ்வித தீங்கும் ஏற்படக்கூடாது என்ற கண்டிப்பான கட்டளையும் மரக்கல தலைவனுக்கு பிறப்பிக்கப்பட்டது. மேற்கூறிய கட்டளையுடன் இரு மரக்கலங்கள் ஈழ நாட்டுக்கு சென்ற பிறகு பெரிய பழுவேட்டரையர் சிறிது மனக்கவலை கொண்டார். இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டால் தனக்கு பெரும் பழி ஏற்படும் என்பதை உணர்ந்தார். ஆகையால் தாமே நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு நேரே சென்று இளவரசரை தக்கப்படி வரவேற்று தனது சொந்த பொறுப்பில் அவரை தஞ்சாவூருக்கு அழைத்து கொண்டு வர விரும்பினார். இந்த யோசனைக்கு இன்னும் சில காரணங்களும் இருந்தன. இளவரசர் தஞ்சைக்கு வந்து சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு முன்னால் செம்பியன் மாதேவியையோ குந்தவையையோ அவர் பார்க்கும்படி விடக்கூடாது. அந்த பெண்கள் இருவரும் இளவரசர் மீது செல்வாக்கு உள்ளவர்கள், பழுவேட்டரையரை வெறுப்பவர்கள். ஆகையால் இளவரசரிடம் ஏதாவது சொல்லி அவருடைய மனதை கெடுத்து விடுவார்கள். தக்க சமயம் வருவதற்குள், அதாவது சுந்தர சோழர் மரணம் அடைவதற்குள் ஏடாகூடமாக ஏதேனும் நடந்து காரியங்கள் கெட்டுப்போகலாம். அது மட்டுமின்றி பொக்கிஷ நிலவரையில் சுரங்க வழி காவலன் பின்னாலிருந்து தாக்கி வீழ்த்தப்பட்டதிலிருந்து தனாதிகாரியின் மனதில் ஏதேதோ விபரீத சந்தேகங்கள் உதித்திருந்தன. பொக்கிஷ சாலையில் யாராவது ஒளிந்திருக்க கூடுமா? அப்படியானால் அது யாராயிருக்கும்? தஞ்சை கோட்டை காவலர்களிடம் அகப்படாமல் தப்பிச் சென்ற வானர் குல வீரனாயிருக்குமா? அங்கனமானால் அவன் இன்னும் பல ரகசியங்களை அறிந்திருக்க கூடும் அல்லவா? சின்ன பழுவேட்டரையர் கூறுகிறபடி நந்தினியை பார்க்க அடிக்கடி வரும் மந்திரவாதிக்கு இதில் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா? அதையும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இளைய பிராட்டி குந்தவை தேவிதான் வந்தியத்தேவனை ஓலையுடன் இளவரசர் அருள்மொழிவர்மரிடம் அனுப்பியிருக்கிறாள் எனும் செய்தியும் தனாதிகாரியின் மனதை கலங்கச் செய்திருந்தது. வந்தியத்தேவன் மூலம் என்ன செய்தி அனுப்பியிருப்பாள்? தாமும் சம்புவரையர் முதலியவர்களும் சோழ சிம்மாசனத்தை பற்றி முடிவு செய்துள்ள யோசனையை பற்றி அந்த பெண் பாம்புக்கு செய்தி எட்டி இருக்குமோ? அதை பற்றி ஏதேனும் அவள் எழுதி அனுப்பியிருப்பாளோ? எப்படி இருந்த போதிலும் இளவரசர் சோழ நாட்டின் கரையில் இறங்கியதும் தாம் அவரை முதலில் சந்திப்பதுதான் நல்லது. வந்தியத்தேவனையும் இளவரசருடன் சிறைப்படுத்தி கொண்டு வர கட்டளையிட்டிருப்பதால் அவனையும் முதலில் தான் பார்த்தாக வேண்டும். அவனுக்கு என்னென்ன தெரியும், எவ்வளவு தூரம் தெரியும் என்பதையும் கண்டுபிடித்தாக வேண்டும். இப்படியெல்லாம் யோசித்துத்தான் பெரிய பழுவேட்டரையர் நாகைப்பட்டினத்துக்கு போய் காத்திருக்க தீர்மானித்தார். அவருக்கு இருந்த காரணங்களை காட்டிலும் அதிகமாகவே நந்தினி தேவிக்கு இருந்தன. வந்தியத்தேவனை மறுபடி பார்க்கவும், குந்தவை அவனிடம் என்ன ஓலை கொடுத்து அனுப்பினாள் என்பதை அறிந்து கொள்ளவும் நந்தினி மிகவும் ஆவலாயிருந்தாள். மந்திரவாதி ரவிதாசன் போன காரியம் எவ்வளவு தூரம் வெற்றியடைந்தது என்று அறியவும் ஆர்வம் கொண்டிருந்தாள். ஆகையால்
நாகைப்பட்டினத்துக்கு தானும் வருவதாக கூறினாள். கரும்பு தின்ன கூலி வேண்டுமா? கிழவரும் உடனே அதற்கு இசைந்தார். கடலில் கரையோரமாக உல்லாசப் படகில் ஏறி நந்தினியுடன் ஆனந்த பிரயாணம் செய்வதை பற்றி அவர் மனதில் கற்பனை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய உள்ளத்தையும் உடலையும் எரித்து கொண்டிருந்த தாபம் அதன் மூலம் தீர்வதற்கு வழி ஏற்படலாம் என்றும் ஆசை கொண்டார். பழுவேட்டரையரும் நந்தினியும் நாகப்பட்டினத்தில் இருந்தபோதுதான் சுழற்காற்று அடித்தது. காற்றின் உக்கிர லீலைகளை நந்தினி வெகுவாக அனுபவித்தாள். கடற்கரையோரத்தில் தென்னை மர உயரத்துக்கு அலைகள் எழும்பி விழுவதை பார்த்து கழித்தாள். ஆனால் கடலில் உல்லாசப் படகில் ஆனந்த யாத்திரை செய்யலாம் எனும் பழுவேட்டரையரின் கற்பனை மட்டும் நிறைவேறவில்லை. சுழிக்காற்று அல்லோல கல்லோல படுத்திவிட்டு போன பிறகு கடலிலே கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் சேதம் உண்டா என்பதை பற்றி பழுவேட்டரையர் விசாரித்து அறிந்தார். ஈழத்துக்கும் கோடிக்கரைக்கும் நடுவில் இரு கப்பல்கள் தத்தளித்ததாகவும் அவற்றில் ஒன்று தீப்பற்றி எரிந்து முழுகியதாகவும் கட்டுமரங்களில் மீன் பிடிக்கச் சென்றிருந்த வலைஞர்கள் சிலர் கூறினார்கள். இது பழுவேட்டரையருக்கு மிக்க கவலையை உண்டாக்கிற்று. அந்த 2 மரக்கலங்களும் இளவரசரை சிறைப்பிடித்து வந்த கப்பல்களாயிருக்கலாம் அல்லவா? அப்படியானால் இளவரசரின் கதி என்ன ஆகியிருக்கும்? இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் தனக்கு பெரும் பழி ஏற்படுமே. சக்கரவர்த்திக்கு என்ன சமாதானத்தை சொல்வது? நிச்சயமான செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் பேராவல் அவருக்கு அப்போது உண்டானது. கோடிக்கரைக்கு போனால் ஒருவேளை விவரம் தெரியலாம். மூழ்கிய கப்பலை நன்றாக பார்த்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும். மூழ்கிய கப்பலிலிருந்து தப்பியவர்கள் யாரேனும் கரை சேர்ந்திருக்கவும் கூடும். அதனால் உடனே கோடிக்கரைக்கு போக வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டார் அவர். இந்த எண்ணத்தை நந்தினியிடம் வெளியிட்டதும் அவள் ஆர்வத்துடன் அதை ஒப்புக்கொண்டாள். கோடிக்கரையை நான் இதுவரையில் பார்த்ததில்லை. அந்த பிரதேசம் மிகவும் அழகாயிருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் அதையும் பார்த்து விடலாம் என்றாள் நந்தினி. கோடிக்கரைக்கு போய் விசாரித்து பார்த்ததில் நடுக்கடலில் சுழிக்காற்று பலமாக அடித்த சமயத்தில் கப்பல் ஒன்று தீப்பட்டு எரிந்ததை பார்த்ததாக மட்டும் சிலர் கூறினார்கள். கோடிக்கரையை அடைந்ததும் கலங்கரை விளக்கத்தின் காவலர் தியாக விடங்கர் தனது எளிய வீட்டை பழுவேட்டரையர் தம்பதிகளுக்காக ஒழித்து கொடுப்பதாக சொன்னார். அதை ஏற்கும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டார். கோடிக்கரையில் தங்குவதற்கு வேறு மாட மாளிகை கிடையாது. எனினும் நந்தினி அதை மறுத்து விட்டாள். கலங்கரை விளக்கிற்கு அருகில் கூடாரம் போட்டுக்கொண்டு தங்க விரும்புவதாக கூறினாள். அவ்வாறே கூடாரங்கள் அடிக்கப்பட்டன. சற்று தூரத்தில் ஆங்காங்கே பழுவூர் பரிவாரங்களுக்கும் கூடாரங்கள் போடப்பட்டன. கூடாரங்கள் அடித்து முடித்தவுடனே கடலில் ஒரு பெரிய மரக்கலம் காணப்பட்டது. அது கரையோரமாக எவ்வளவு தூரம் வரலாமோ அவ்வளவு தூரத்தில் வந்து நின்றது. அதை கண்டதும் பழுவேட்டரையரின் பரபரப்பு மிகுந்தது. கப்பலுக்கு அருகில் போய் தகவல் தெரிந்து கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர் அங்கிருந்து ஒரு படகை அனுப்பி வைத்தார். அந்த கப்பலிலிருந்து 2 படகில் இறங்கினார்கள். அவர்களில் ஒருவன் பார்த்திபேந்திர பல்லவன். வந்தியத்தேவனை காப்பாற்றுவதற்காக மரக்கலத்திலிருந்து படகில் இறங்கிச் சென்ற இளவரசர் அருள்மொழிவர்மர் திரும்ப கப்பலுக்கு வரவே இல்லை அல்லவா? இதனால் பார்த்திபேந்திரன் எல்லையற்ற கவலைக்குள்ளாகி தத்தளித்தான். காற்று அடங்கி பொழுது விடிந்த பிறகு அங்கும் இங்கும் கப்பலை செலுத்தி தேடினான். படகில் இளவரசருடன் இறங்கியவர்களில் ஒருவன் மட்டும் குற்றுயிராக அகப்பட்டான். அவன் வந்தியத்தேவனை இளவரசர் மிக்க தீரத்துடன் காப்பாற்றிய பிறகு படகுக்கு நேர்ந்த கதியை சொன்னான். இதனால் பார்த்திபேந்திரனுடைய துயரம் பன்மடங்கானது. ஒருவேளை கோடிக்கரை சென்று உயிருடன் ஒதுங்கி இருக்கக்கூடாதா என்ற ஆசை ஒரு பக்கத்தில் கிடந்து அடித்து கொண்டது. ஆகவே கோடிக்கரை சென்று விசாரிப்பதென்று தீர்மானித்தான். அதற்காகவே கப்பலை அங்கே கொண்டு வந்து நிறுத்தச் செய்தான். படகில் இறங்கிய பிறகு கரையை நோக்கி போக ஆரம்பித்ததும் பெரிய பழுவேட்டரையர் தன் இளையராணி சகிதமாக அங்கு வந்திருப்பதை அறிந்து கொண்டான். இது அவனுக்கு மிக்க எரிச்சலை மூட்டியது. பழுவூர் இளையராணி நந்தினியை பற்றி ஆதித்த கரிகாலர் கூறியவையும் நினைவுக்கு வந்தன. அப்படி அந்த மகாவீரரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு அவரை பித்து பிடிக்க அடித்த மோகனாங்கி எப்படி இருப்பாள் என்று பார்க்கும் சபலமும் அவனுடைய உள்ளத்தின் அடிவாரத்தில் ஒரு மூலையில் எழுந்தது. படகிலிருந்து இறங்கிய பார்த்திபேந்திரனை நேரே பழுவேட்டரையரின் கூடாரத்துக்கு அழைத்து போனார்கள். கூடாரத்தின் வாசலில் பழுவேட்டரையர் கம்பீரமான தோற்றத்துடன் நின்று கொண்டிருந்தார். ஆஜானுபாகுவான் அந்த வீராதி வீரரை கிழவர் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய தவறு என்று பார்த்திபேந்திரன் எண்ணி பார்த்தான். இவ்விதம் அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே கூடாரத்துக்குள்ளே இருந்து மங்கை ஒருத்தி வெளிவந்தாள். மேகங்களுக்கு பின்னால் மின்னல் தோன்றுவது போல அந்த பொன்வண்ண பூவை கண்ணை பறிக்கும் ஒளியுடன் திகழ்ந்தாள். நெடிது வளர்ந்து உரம் பெற்ற தேக்கு மரத்தின் பேரில் படர்ந்திருக்கும் அழகிய பூங்கொடியைப் போல் அவள் பழுவேட்டரையருக்கு முன்னால் வந்து நின்றாள்.
அந்த புவன மோகினியைக் கண்டு திகைத்து நின்ற பார்த்திபேந்திரன் பேரில் தனது வேல்விழிகளை செலுத்திய வண்ணமாக அவள், நாதா, இந்த வீர புருஷர் யார்? இவரை நான் இதுவரையில் பார்த்ததில்லையே என்று சொன்னாள். பொற்கிண்ணத்திலிருந்து அருந்திய மதுபானத்தைப் போல் அவளுடைய கிளிமொழிகள் பார்த்திபேந்திரனை போதை கொள்ளச் செய்தன. அத்தியாயம் 2. மோகவலை. வயது முதிர்ந்த பிறகு இளம்பெண்ணை மணந்து கொள்வோர் எப்போதும் சந்தேகம் எனும் மாயை உலகத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அந்நியர்கள் யாரை கண்டாலும் இயற்கையான அருவருப்பு ஏற்படுகிறது. பழுவேட்டரையருக்கு இத்தகைய அருவருப்பு ஏற்பட அதிக காரணம் இருந்தது. நந்தினி தனக்கு முன்னால் வந்து நின்று பேசத் தொடங்கியதை அவர் சிறிதும் விரும்பவில்லை. அதே சமயத்தில் நந்தினியை கடிந்து கொள்ளவும் அவரால் முடியவில்லை. எனவே நந்தினி கேட்ட கேள்விக்கு மறுமொழியாக, ராணி, இந்த உலகத்தில் நமக்கு தெரியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எல்லாரையும் நாம் பார்த்து அறிந்திருக்க முடியாதல்லவா? அதனால் நமக்கு நஷ்டமும் இல்லை என்றார். இதை கேட்ட பார்த்திபேந்திரன், ஐயா, சோழ நாட்டின் பொக்கிஷ மன்னரின் பட்ட மகிழ்ச்சிக்கு என்னை தெரியாததினால் நஷ்டம் ஒன்றுமில்லை. நஷ்டம் எனக்குத்தான். ஆகையால் என்னை நானே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அம்மணி, என்னை பார்த்திபேந்திர பல்லவன் என்று அழைப்பார்கள் என்று சொன்னான். ஓ, அப்படியா? தங்கள் பெயரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் நந்தினி. பார்த்திபேந்திரா, ஏன் விருதுகளை விட்டுவிட்டு பெயரை மட்டும் சொல்லிக் கொண்டாய்? இவ்வளவு தன்னடக்கமும் பணிவும் எப்போது ஏற்பட்டன? நந்தினி, இவன் வெறும் பார்த்திபேந்திரன் அல்ல, வேங்கையும் கலிங்கமும் வென்று வீரபாண்டியன் தலை கொண்ட பார்த்திபேந்திர பல்லவன் என்று பழுவேட்டரையர் பரிகாச குரலில் கூறினார். நந்தினியின் முகம் ஒரு கண நேரம் புயல் குமுறும் வானத்தைப் போல் இருண்டது. அவளுடைய இரு கண்களிலிருந்தும் இரு மின்னல்கள் தோன்றி ஒளி வீசி உடனே மறைந்தன. அடுத்த கணம் அவள் கலகலவென்று சிரித்தாள். ஐயா, வீரபாண்டியன் தலை கொண்ட பெருமையான பட்டத்தை எத்தனை பேர் சூடிக்கொண்டிருக்கிறார்கள்? அதற்கு ஏதேனும் கணக்கு உண்டா என்று கேட்டாள். அதை கேட்ட பார்த்திபேந்திரன், அம்மணி, தனாதிகாரி என் பேரில் உள்ள அபிமானத்தினால் அவ்விதம் கூறினார். உண்மையில் அந்த விருதுக்கு நான் உரியவன் அல்ல. வீரபாண்டியன் தலை கொண்ட பெருமை ஆதித்த கரிகாலர் ஒருவருக்கே உரியது என்றான். அது ஏனப்பா அப்படி சொல்லுகிறாய்? செத்த பாம்பை அடித்த பெருமையில் உனக்கு கொஞ்சம் பங்கு வேண்டாமா என்று பழுவேட்டரையர் பரிகாச குரலில் கேட்டுவிட்டு குறும்பு சிரிப்பும் சிரித்தார். உடனே பார்த்திபேந்திரன், இல்லை அரசே, இல்லை. ஆதித்த கரிகாலர் செத்த பாம்பை கொல்லவில்லை. அவர் வாளை ஓங்கிய போது வீரபாண்டியன் முழு உயிர் உள்ள பாம்பாகத்தான் இருந்தான். அவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தேவலோகத்து மோகினியை ஒத்த ஒரு மங்கை முன்னால் வந்து நின்று கை கூப்பி கெஞ்சினாள். வாளை ஓங்கியவன் நானாக இருந்தால் உடனே அந்த வாளை தூர வீசி எறிந்திருப்பேன். வீரபாண்டியன் பிழைத்து போயிருப்பான் என்று பார்த்திபேந்திரன் பழுவேட்டரையருக்கு பதில் சொன்னான். ஆனால் அவனுடைய கண்களோ நந்தினியின் முகத்தையே கூர்ந்து நோக்கின. நந்தினி பேச்சு அபாயகரமாக போய்கொண்டிருப்பதை உணர்ந்தாள். பழுவேட்டரையரை திரும்பி பார்த்து, நாதா, அந்த பழைய கதை இப்போது எதற்கு? இவர் இங்கு வந்த காரியம் என்னவென்று விசாரிக்கலாமே என்றாள். உடனே பழுவேட்டரையரும், ஆம் தம்பி, பழைய கதை வேண்டாம். உன் கதையை சொல். காஞ்சியிலிருந்து எப்போது புறப்பட்டாய்? எங்கே பிரயாணம்? இங்கு இறங்கி வந்த காரணம் என்ன என்று கேட்டார். நந்தினியை பார்த்ததால் மதிமயங்கி போயிருந்த பார்த்திபேந்திரனும் தான் வந்த காரியத்தை நினைவு கூர்ந்தான். ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும். ஏதேதோ பேசிக் கொண்டிருந்து விட்டேன். மிக முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறேன். சோழ நாட்டையே துயரக்கடலில் மூழ்கச் செய்யக்கூடிய பயங்கரமான செய்தி. ஈழத்திலிருந்து என்னுடன் இந்த கப்பலில் புறப்பட்டு வந்த இளவரசர் அருள்மொழிவர்மர் சுழல் காற்று அடித்த சமயம் கடலில் குதித்து விட்டார். அவருடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. ஒருவேளை இங்கே வந்து ஒதுங்கினாரோ என்று பார்ப்பதற்காகத்தான் வந்தேன் என்றான் பார்த்திபேந்திரன். அவன் கூறி முடிப்பதற்குள், ஆஹா, என்ன சொன்னாய் என்று பழுவேட்டரையர் அலறினார். சுழல் காற்றினால் வேருடன் பறிக்கப்பட்ட நெடுமரத்தை போல் தரையில் விழுந்தார் அவர். அவரை தாங்கி எடுப்பதற்காக பார்த்திபேந்திரன் பாய்ந்து சென்றான். நந்தினி குறுக்கே நின்று அவனுடைய நீட்டிய கையை பற்றி அகற்றினாள். பழுவேட்டரையரின் அருகில் உட்கார்ந்து அவருடைய தலையை தன் மடி மீது எடுத்து வைத்துக் கொண்டாள். தண்ணீர், தண்ணீர் என்று கத்தினாள். கூடாரத்திலிருந்து சேடி பெண் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தாள். இன்னும் சில வீரர்களும் கலங்கரை விளக்கு காவலரும் அவர் குடும்பத்தாரும் ஓடி வந்தார்கள். நந்தினி மிக்க கம்பீரத்துடன் அவர்களையெல்லாம் அப்பால் நிற்கும்படி ஏவினாள். பழுவேட்டரையரின் முகத்தில் தண்ணீர் தெளித்தாள். நாதா, நாதா என்று கொஞ்சும் குரலில் அழைத்தாள். சில நிமிடங்களுக்கெல்லாம் கிழவரின் கண்கள் திறந்தன. உடனே நினைவும் வந்தது.
சட்டென்று எழுந்து உட்கார்ந்தார். நந்தினி, சற்று முன் என் காதில் விழுந்தது உண்மையா? இந்த பல்லவன் என்ன சொன்னான்? பொன்னியின் செல்வனை கடல் கொண்டு விட்டதாக சொன்னான் அல்லவா? அந்த வீரகுமாரன் சின்னஞ்சிறு குழந்தையாய் இருந்தபோது இந்த கைகளால் அவனை தூக்கி தோளில் வைத்துக் கொண்டு மகிழ்ந்தேன். இதே கைகளினால்தான் அவனை சிறைப்பிடித்து கொண்டு வரும்படி கட்டளையில் முத்திரை வைத்தேன். ஐயோ, சோழ நாடு என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று பழுவேட்டரையர் தலையில் அடித்துக் கொண்டார். வைரம் பாய்ந்த அந்த வீரக்கிழவர் அவ்விதம் மனங்கலங்கி புலம்பியதை அதுவரையில் நந்தினி பார்த்ததே இல்லை. அவள் மட்டுமல்ல, யாருமே கண்டதில்லை. நாதா, பதறாதீர்கள். இவர் இன்னும் செய்தி முழுவதையும் சொல்லவில்லையே. முழுவதையும் கேட்டுவிட்டு மேலே செய்ய வேண்டியதை பற்றி யோசிப்பது நலம் அல்லவா என்றாள் நந்தினி. ஆமாம், நீ சொல்வதுதான் சரி. பார்த்திபேந்திரா, சீக்கிரம் சொல். பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கி இறந்து விட்டார் என்று சொன்னாய் அல்லவா? அது உண்மையா, அல்லது ஏதோ துர்நோக்கத்துடன் கற்பனை செய்து சொல்கிறாயா? பசித்திருக்கும் புலியுடன் விளையாடாதே, ஜாக்கிரதை என்று அந்த கிழவர் கண்களில் கனல் எழும்படி நோக்கி கர்ஜித்தார். ஐயா, மன்னிக்க வேண்டும். இளவரசர் இறந்து விட்டார் என்று நான் சொல்லவில்லை. அவ்வளவு பயங்கரமான நஷ்டம் இந்த தமிழகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் என்று என்னாலும் நம்ப முடியவில்லை. சுழல் காற்று உக்கிர நிலையை அடைந்த போது அவர் என் கப்பலிலிருந்து கடலில் குதித்தார் என்றுதான் சொன்னேன். கடவுள் அருளால் ஒருவேளை பிழைத்திருக்கலாம். இந்த கடற்கரையிலேயே வந்து ஒதுங்கி இருக்கலாம். அந்த ஆசையுடன் பார்ப்பதற்காகத்தான் இங்கே வந்தேன் என்றான் பார்த்திபேந்திரன். சுழல் காற்று அடித்த போது கடலில் குதித்தாரா? எதற்காக? ஏன் குதித்தார்? உன்னுடைய கப்பலில் அவர் ஏன் ஏறினார்? அவர் குதித்த போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று பழுவூர் அரசர் படபடப்புடன் கேட்டார். உடனே நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, இவர் இலங்கைக்கு எதற்கு போனார் என்பதிலிருந்து விவரமாக சொல்லட்டும் என்றாள். ஆமாம், உள்ளது உள்ளபடியே சொல்லு. உண்மையை சொல்லாவிட்டால் நீ உயிருடன் தப்ப முடியாது என்று பழுவேட்டரையர் பற்களை நரநரவென்று கடித்தார். அரசே, உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்லி எனக்கு பழக்கமில்லை. நான் பொய் சொல்ல நினைத்தாலும் என் நாக்கு சொல்லாது. கேளுங்கள். தாங்களும் கடம்பூர் சம்புவரையரும் மற்றும் பலரும் சோழ குலத்துக்கு விரோதமாக சதி செய்கிறீர்கள் என்று காஞ்சி நகருக்கு செய்தி எட்டியது. பார்த்திபேந்திரன் இப்படி சொன்னதும் பொய், பொய், முற்றிலும் பொய் என்றார் பழுவேட்டரையர். செய்தி பொய்யாகவே இருக்கட்டும், அதுவே நான் வேண்டுவதும். காஞ்சிக்கு எட்டிய செய்தியையே நான் கூறினேன். அதன் பேரில் திருக்கோவலூர் மலையமானும் ஆதித்த கரிகாலரும் என்னை ஈழத்துக்கு அனுப்பினார்கள். அருள்மொழிவர்மரை கையோடு அழைத்து வரும்படி அனுப்பினார்கள். இவ்வாறு ஆரம்பித்து பார்த்திபேந்திரன் தான் இலங்கை சேர்ந்தது முதலாக நடந்ததையெல்லாம் தான் அறிந்த வரையில் விவரமாக சொன்னான். கதை முடிந்ததும் பழுவேட்டரையர், கடவுளே, சோழ நாட்டுக்கு பெருங்கேடு வந்துவிட்டது. அதுவும் இந்த பாவியினால் தான் வந்தது. இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி நானல்லவோ கட்டளை போட்டேன், நானல்லவோ மரக்கலங்களை அனுப்பினேன் என்று கதறினார். அரசே, தங்கள் குற்றம் ஒன்றுமில்லை. தாங்கள் கட்டளை பிறப்பித்திராவிட்டாலும் இந்த மனிதருடைய கப்பலில் இளவரசர் ஏறி காஞ்சிக்கு பயணமாகி இருப்பார் அல்லவா? வீணாக உங்களை நொந்து கொள்ள வேண்டாம். நம்முடைய செயல்களுக்கு மேலே விதியின் செயல் ஒன்று இருக்கிறது. மேலும் என்று இந்த இடத்தில் உரக்க பேசுவதை சற்று நிறுத்தி பழுவேட்டரையரின் காதோடு நந்தினி ஏதோ சொன்னாள். அதை கேட்டதும் பழுவேட்டரையரின் முகம் சிறிது மலர்ச்சியடைந்தது. ஆமாம் ஆமாம், அது எனக்கு தோன்றாமல் போயிற்று என்றார். பிறகு பார்த்திபேந்திரனை பார்த்து, பல்லவா, உன் கப்பலுக்கு போய் நான் பரிசோதித்து விட்டு வரப்போகிறேன். அதுவரை நீ இங்கேயே இருக்க வேண்டும். தப்பிச் செல்ல முயல வேண்டாம். ஓட முயற்சி செய்தால் உடனே வேலெறிந்து கொல்லும்படி என் வீரர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு போகப் போகிறேன். ஜாக்கிரதை, முதுகிலே காயத்துடன் சாகாதே. உன் பரம்பரை வீர பரம்பரை என்றார். அதை கேட்ட பார்த்திபேந்திரன், ஐயா, தப்பித்து ஓடும் எண்ணம் எனக்கு கிடையாது. அத்தகைய எண்ணம் இருந்தால் உங்கள் வீரர்கள் யாராலும் தடுக்கவும் முடியாது. முதுகிலே காயம்படும் உத்தேசமும் எனக்கு இல்லை என்றான் பல்லவன். உடனே நந்தினி, அரசே, இவரை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நானே பார்த்து கொள்ளுகிறேன். தப்பியோட பார்த்தால் இதோ இந்த கத்தி இவர் மார்பில் பாயும். நீங்கள் நிம்மதியாக போய் கப்பலை சோதித்து விட்டு வாருங்கள். மாலுமிகளையும் விசாரியுங்கள், இவர் கூறியதெல்லாம் உண்மைதானா என்று. இப்படி நந்தினி கூறிக்கொண்டே இடுப்பிலிருந்து ஒரு கத்தியை எடுத்தாள். ராணி, உனக்கு ஏன் இந்த பொறுப்பு? நீ கூடாரத்துக்குள் போய் இரு, அல்லது தியாக விடங்கரின் வீட்டில் போய் இரு. இவனை நம்முடைய வீரர்களை கவனித்துக் கொள்ளுவார்கள். அல்லது இவனையும் நான் என்னோடு கப்பலுக்கு அழைத்து போகிறேன் என்றார் பழுவேட்டரையர். நான் வரவில்லை ஐயா. நான் தங்களுடன் வந்தால் தங்களுக்கு மறுபடியும் சந்தேகமாகத்தான் இருக்கும். மாலுமிகள் எனக்காக சாட்சி சொல்லிவிட்டதாய் நினைப்பீர்கள். நான் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன். தாங்கள் கவலையின்றி போய் வாருங்கள் என்றான் பார்த்திபேந்திரன்.
நாதா, தாங்கள் கப்பலிலிருந்து திரும்பி வரும் வரையில் நானும் இங்கேயே தான் இருக்கப் போகிறேன். இங்கிருந்தபடியே தங்களை பார்த்து கொண்டே இருப்பேன் என்றாள் நந்தினி. பிறகு பழுவேட்டரையரின் காதோடு, இவன் இங்கே ஏதேனும் துப்பறிய வந்திருக்கிறானோ என்னவோ, யார் கண்டது? மேலும் இளவரசரை பற்றிய செய்தி தாங்கள் திரும்பி வரும் வரையில் யாருக்கும் தெரியக்கூடாது என்றாள் நந்தினி. பழுவேட்டரையர் தலையை அசைத்துவிட்டு படகில் ஏறினார். படகு சிறிது தூரம் போகும் வரையில் நந்தினி படகையே பார்த்து கொண்டிருந்தாள். அதே சமயத்தில் பார்த்திபேந்திரன் கண் கொட்டாமல் தன் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள். சட்டென்று அவன் பக்கம் திரும்பினாள். பார்த்திபேந்திரன் வெட்கி தலை குனிவான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் தேன்மலரை பார்த்துவிட்ட வண்டு அப்பால் திரும்புமா? நந்தினி தன்னுடைய கூரிய சிறிய கத்தியை எடுத்து மறுபடியும் காட்டி, ஜாக்கிரதை, தப்பி ஓட பார்க்க வேண்டாம் என்றாள். தேவி, கத்தியை காட்டி பயமுறுத்துவானேன்? தப்பியாவது ஓடவாவது? வலையில் அகப்பட்ட மீன் எவ்விதம் தப்பி ஓடும்? தாங்கள் விரித்த வலையில் அகப்பட்டு என்று ஏதோ சொல்ல வந்தவன் நிறுத்தினான். ஐயா, என்ன சொல்லுகிறீர்? என்னை வலைஞர் குலப்பெண் என்று சொல்லுகிறீரா? இது பழுவூர் அரசர் காதில் விழுந்தால் என்றாள் நந்தினி. அதை பற்றி நான் கவலைப்படவில்லை தேவி. ஆனால் மீன் பிடிக்கும் வலையை நான் குறிப்பிடவும் இல்லை. தங்கள் வேல்வெளிகள் வெறிக்கும் மோக வலையை சொல்லுகிறேன் என்றான் பார்த்திபேந்திரன். சீச்சி, என்ன தைரியம் உமக்கு? வலைஞர் குலப்பெண் என்றாலும் பாதகம் இல்லை. ஆடவர்களுக்கு மோகவலை விரிக்கும் கணிகை என்றா சொல்கிறீர் என்று கேட்டாள் நந்தினி. அதை கேட்ட பார்த்திபேந்திரன், மன்னிக்க வேண்டும், அப்படிப்பட்ட அபவாதத்தையும் நான் சொல்லவில்லை. சிலந்தி பூச்சி வலை நெய்வது ஈக்களை பிடிப்பதற்காகவா? அது தான் வசிப்பதற்காக வலை பின்னுகிறது. ஈக்கள் தாமாக போய் அவ்வலையில் விழுகின்றன என்றான். என்னை சிலந்தி பூச்சி என்றா சொல்கிறீர்? அவ்வளவு பயங்கரமாகவா இருக்கிறேன் நான் என்று கேட்டாள் நந்தினி. தவறு தவறு, நான் தீபத்தை சொல்லி இருக்க வேண்டும். தீபம் எரிவது விட்டில் பூச்சிகளுக்காக அல்ல. தீபம் எரிந்து தன்னை சுற்றிலும் ஒளி வீசி ஜோதிமயமாக செய்கிறது. அசட்டு விட்டில் பூச்சிகள் அதை கனி என்று நினைத்து கொண்டு சென்று விழுந்து மாய்கின்றன என்றான். அதை கேட்ட நந்தினி, பல்லவ குல மன்னர்களின் கவிதா ரசனையை பற்றியும் கற்பனை திறனை பற்றியும் ரொம்பவும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவையெல்லாம் உண்மை என்பதாக இப்போதுதான் உணர்கிறேன் என்றாள். அத்தோடு பழுவூர் அரசரை நான் வேண்டும் என்றுதான் கப்பலுக்கு அனுப்பினேன், உம்மிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்பதற்காக என்றாள். தங்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டுதான் நானும் அவருடன் போகாமல் இங்கேயே தங்கினேன் என்றான் பார்த்திபேந்திரன். வீரபாண்டியனை ஒரு பெண் காப்பாற்ற முயன்றாள் என்றும் ஆதித்த கரிகாலன் அதை பொருட்படுத்தவில்லை என்றும் நீர் சொன்னீர் அல்லவா? ஆம், சொன்னேன். காப்பாற்ற முயன்ற அந்த பேதை பெண் யார் என்று தெரியுமா? தெரியும். இப்போது பழுவூர் அரண்மனையின் ஜோதியாக விளங்கும் இளையராணி நந்தினி தேவிதான். நீர் சற்று முன் வர்ணித்தபடி எனக்கு அவ்வளவு சக்தி இருந்தால் நான் காப்பாற்ற விரும்பிய மனிதரின் உயிரை காப்பாற்றி இருக்க மாட்டேனா? அது ஏன் என்னால் முடியாமல் போயிற்று என்று கேட்டாள் அவள். இரத்த வெறி கொண்டிருந்த ஆதித்த கரிகாலன் அச்சமயம் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கவில்லைதான். ஆனால் அதற்கு பிறகு 3 வருஷமாக அவர் எத்தகைய சித்திரவதையை அனுபவித்து வருகிறார் என்பதை நான் அறிவேன். பார்த்திபேந்திரன் இப்படி சொன்னதும், அது உமக்கு எப்படி தெரியும் ஐயா? உம்மிடம் சொன்னாரா என்று கேட்டாள் நந்தினி. 3 வருஷமாய் மனதில் வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அவருடைய உள்ளத்தில் ஏதோ துன்பம் மறித்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் அறிந்திருந்தேன். 10 நாளைக்கு முன்பு நான் ஈழத்துக்கு புறப்பட்டதற்கு முதலாவது நாள்தான் மனதை திறந்து என்னிடம் சொன்னார். அது முதலாக பழுவூர் இளையராணியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை என்னுடைய மனதிலும் குடிகொண்டு விட்டது என்றான் பார்த்திபேந்திரன். ஆதித்த கரிகாலரின் நிலையில் நீர் இருந்திருந்தால் நான் கேட்டுக்கொண்டதற்காக வீரபாண்டியரை உயிரோடு விட்டிருப்பீர் என்று சொன்னது நினைவிருக்கிறதா என்று கேட்டாள் நந்தினி. நன்றாக நினைவிருக்கிறது. அது சத்தியம் தேவி. தாங்கள் அதை சோதித்து கூட பார்க்கலாம் என்றான் பார்த்திபேந்திரன். ஐயா, என் மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, அதை சொல்லட்டுமா என்று கேட்டாள் பழுவூர் ராணி. தங்கள் தங்க குரலில் எதை சொன்னாலும் என் செவிகள் இன்பம் அடையும், உள்ளம் பூரிக்கும் என்றான் பார்த்திபேந்திரன். நீர் என்னை சோதிப்பதற்காகவே இப்படி பேசுகிறீர் என்று சந்தேகிக்கிறேன். நான் விரிக்கும் மோக வலையை பற்றி பேசி நீர் எனக்கு வலை விரிக்க பார்க்கிறீர். என்னுடைய அந்தரங்கத்தை அறிந்து கொள்ள முயல்கிறீர் என்றாள் நந்தினி. பார்த்திபேந்திரன் திடுக்கிட்டு போனான். ஆரம்பத்தில் அவன் பேச ஆரம்பித்த போது அந்த எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தான். பிறகு அதை மறந்து விட்டான். கபடமாக ஆரம்பித்த பேச்சு அவனை மோகக்கடலில் உண்மையாகவே தள்ளிவிட்டது. தன்னுடைய செயலுக்கு தானே வெட்கப்பட்டு கொண்டு, தேவி, அவ்விதம் தங்களை சோதித்து ஒற்றன் வேலை செய்ய நான் பிரயத்தனப்படும் பட்சத்தில் என் தலையில் இடி விழட்டும் என்றான். ஐயோ, அப்படி சொல்லாதீர் என்று நந்தினி அலறினாள்.
ஏன் தேவி, ஏன் என்று கேட்டான் அவன். உங்கள் பெரிய இளவரசரிடமிருந்து வந்தானே இன்னொருவன், அவன் பெயர் என்ன என்று கேட்டாள் நந்தினி. யார், வந்தியத்தேவனா என்று கேட்டான் பார்த்திபேந்திரன். ஆம், அவன்தான் என்னிடம் மிக தந்திரமாக ஒற்றறிந்து போக முயன்றான். தாங்கள் சொல்வதை பார்த்தால் அவனுடைய தலையில் இடி விழுந்தே விட்டது போலிருக்கிறதே என்றாள் நந்தினி. இல்லை தேவி, துரதிருஷ்டவசமாக அவனுடைய தலையில் இடி விழவில்லை. அவன் நின்ற கப்பலில் அல்லவா விழுந்தது. அதனால் அவனுக்கு வந்த ஆபத்து சின்ன இளவரசரையும் அல்லவா பிடித்து விட்டது என்றான் பார்த்திபேந்திரன். பாவம், பழையாறை இளைய பிராட்டியை நினைத்தால் எனக்கு பரிதாபமாயிருக்கிறது. அவள் இந்த உலகில் மிகவும் பிரியம் வைத்திருந்த இருவர் ஏக காலத்தில் இறந்து போனார்கள். என்ன துரதிருஷ்டம் என்றாள் நந்தினி. தேவி, 2 பேர் யார் என்றான் பார்த்திபேந்திரன். நீர் சொன்ன 2 பேரும் தான். இளைய பிராட்டிக்கு தம்பியின் மீது தனி வாஞ்சை உண்டு அல்லவா? அத்தோடு பிரியத்துக்கு பாத்திரமான இன்னொருவர் அந்த பெரிய இளவரசர் அனுப்பிய தூதன்தான் என்றாள் அவள். யார், வந்தியத்தேவனையா சொல்லுகிறீர்கள்? சீச்சி, சோழ சாம்ராஜ்யத்தையே ஆட்டுவிக்கும் சக்தி வாய்ந்த பழையாறை இளைய பிராட்டி அற்பனும் தற்பெருமைக்காரனும் அதிக பிரசங்கியுமான ஒரு வாலிபன் மீது எப்படி? ஆம், அந்த வாலிபன் மீது அவள் மோகம் கொண்டாள். அதனாலேதான் அவனை பழுவேட்டரையரின் தண்டனையிலிருந்து தப்புவித்து ஓலை கொடுத்து இலங்கைக்கு அனுப்பினாள். பாவம், இந்த கிழவர் இளவரசரின் துர்கதிக்கு தாமே காரணம் என்று துடியாய் துடிக்கிறார். உண்மையில் அதற்கு இளைய பிராட்டிதான் காரணம். அவள் ஓலை கொடுத்து அனுப்பாதிருந்தால்... ஆம், தாங்கள் சொல்வது உண்மை தேவி. இந்த விபரீதம் எல்லாம் ஏற்பட்டிராது என்றான் பார்த்திபேந்திரன். என் கணவர் கப்பலிலிருந்து திரும்பி வந்ததும் இந்த உண்மையை அவருக்கு நீர் எடுத்துச் சொல்ல வேண்டும். சொன்னால் என்னுடைய நன்றிக்கு பாத்திரமாவீர் என்றாள் நந்தினி. அதை கேட்ட பார்த்திபேந்திரன், தேவி, நேற்று வரைக்கும் நான் பார்த்திருக்கும் எந்த பெண்ணின் விருப்பத்துக்காகவும் எதுவும் செய்திருக்க மாட்டேன். சொன்னால் சிரித்திருப்பேன். இன்று அப்படியல்ல. தாங்கள் சொல்லி பாருங்கள். எனக்கு 100 உயிர்கள் இருந்தால் அவ்வளவையும் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணம் செய்வேன். கொடிய பகைவர்களை மன்னிக்கச் சொன்னால் மன்னிப்பேன். அத்தியந்த நண்பர்களின் தலையை கொண்டு வந்து தங்கள் காலடியில் போடச் சொன்னால் போட்டுவிட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பேன் என்றான் பார்த்திபேந்திரன். இவ்விதம் பார்த்திபேந்திரன் வெறி கொண்டவனைப் போல் கூறிய போது அவனுடைய உடம்பு தலையிலிருந்து கால் வரையில் நடுநடுங்கியது. பார்த்திபேந்திரனுடைய இந்த மாறுதல் நேயர்களுக்கு வியப்பை அளிக்கும். ஏன், அவனிடமே நீ இப்படி ஆவாய் என்று முந்திய நாள் யாராவது சொல்லியிருந்தால் அவன் நம்பியிருக்க மாட்டான். பிற்காலத்தில் நினைத்து பார்த்தால் இது அவனுக்கே வியப்பளிக்கக்கூடிய காரியம்தான். ஆனால் இது பார்த்திபேந்திரனை பற்றிய அதிசயம் மட்டுமல்ல, மனித இயற்கையை பற்றிய ரகசியம். பார்த்திபேந்திரனுடைய ஆவேச மொழிகளை கேட்டு வந்த நந்தினி, போதும் ஐயா, போதும், நிறுத்துங்கள். அவ்வளவு பயங்கரமான காரியம் எதையும் செய்யும்படி நான் தங்களை ஒரு நாளும் வற்புறுத்தப் போவதில்லை. தங்களுக்கும் எனக்கும் உகந்த சந்தோஷமான ஒரு காரியத்தை தான் சொல்லப் போகிறேன் என்றாள். பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3வது பாகத்தோட 2வது அத்தியாயம் முடிவடைஞ்சது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.